ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் இல்லாட்டின சைட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிராப் லாலிபாப், நண்டு லாலிபாப். அதை எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். இப்போ இந்த லாலிபாப் செய்கிறதுக்கு ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், மூணையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்குவோம். கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 பெரிய நண்டை எடுத்து அதில் இருக்க ஃப்ளஷை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன காலெல்லாம் நீங்கள் சூப்பாக வச்சு கூட குடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ளஷில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதுலேருந்து 1/2 டீஸ்பூன் முதல்ல போட்டுக்கிறேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் திருப்பி கலந்துட்டு நமக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் லிக்விடா இருக்கிறதுனால இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூனையும் போட்டுட்டேன். நான் மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் போட்டிருக்கோம். நீங்க அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு வேணுங்கிறத போட்டுக்கோங்க. நண்டுல சில சமயம் கொஞ்சம் ரஃபா இருக்கும் ஃப்ளஷ், அந்த மாதிரி இருந்ததுன்னா மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க இந்த மாவை. இல்லாட்டினா இந்த மாதிரி கலந்துக்கலாம் சாஃப்டா இருந்ததுன்னா. இப்ப எல்லாத்தையும் கலந்தாச்சு. நம்ம கையில கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கும். நல்லா 2 கையிலையும் நல்லா எண்ணெயை தடவிட்டு இந்த காலில் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த நண்டு காலில் நம்ம ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா கால்லையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்ப நம்ம செஞ்சு வச்ச இந்த உருண்டையில கலந்து வச்ச இந்த முட்டையில டிப் பண்ணிக்குவோம். இந்த முட்டையில எல்லா பக்கமும் முட்டை படுற மாதிரி டிப் பண்ணிட்டு நான் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுல வச்சு அதில் துவச்சி எடுத்துக்குவோம். நல்லா எல்லா பக்கமும் பிரெட் கிரம்ஸும் நல்லா ஒட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. முட்டையில டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸை டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி முட்டையில டிப் பண்ணிட்டு இந்த பிரெட் கிரம்ஸ்ல முக்கி எடுத்துக்குவோம். மீதி இந்த மாவுல இந்த மாதிரி உருண்டையா எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க உருண்டை கூட பிடிச்சிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்ப இது எப்படியே இருக்கட்டும், எண்ணெய் சூடாக்கிக்குவோம். இப்போ ஸ்டவ்ல ஒரு தவா வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். அது சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம செஞ்சு வச்ச இந்த லாலிபாப் எல்லாம் போட்டுக்குவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நண்டு சீக்கிரம் வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சீங்கன்னா நல்லா உள்ளாரெல்லாம் வெந்து வரும். இப்போ திருப்பி விட்டுக்குவோம். திருப்பி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா எல்லா பக்கமும் வேக வச்சு எடுங்க. நல்லா 2 பக்கமும் வெந்துடுச்சு. இதை எடுத்துருவோம். நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதன் மேல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிராப் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த செட்டை போட்டுக்குவோம். இப்போ திருப்பி போட்டுக்குவோம். இந்த மாதிரியே நம்ம செஞ்ச எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ எல்லா லாலிபாப்பையும் ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்க சைடிஷாவும் கூட சாப்பிடலாம், இல்லாட்டினா ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். இதுக்கு சைடிஷா சாஸ் வச்சு சாப்பிடலாம், இல்லை மயோனைஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம், இல்லை வெறும்னே சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ அருமையான டேஸ்டியான நண்டு லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.